Hello viewers, welcome to our channel ECOEC. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எப்படி ரேஷன் தோத்தியை யூஸ் பண்ணி மாஸ்க் ஸ்டிச் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம மாஸ்க் எப்படி கையில் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம இந்த வீடியோவில் எப்படி மிஷினில் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ரேஷன் வேட்டி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன கிளாத் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. கிளாத்தை 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் எடுத்து மெஷர் பண்ண ஆரம்பிங்க. லென்த்து 7.5 inches வச்சுருக்கேன். இன்ச்சஸ் வச்சுருக்கேன், சென்டிமீட்டர் இல்லை. ஸ்கேலை யூஸ் பண்ணும்போது எப்பயுமே கரெக்டாக பார்த்து மெஷர் பண்ணிக்கணும். பிரெத்து 8 inches வச்சுருக்கேன். இப்போது லென்த் அண்ட் பிரெத்தை மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு வெயிட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு மார்க்கில் சிசரை யூஸ் பண்ணி கிளாத்தை கட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ண கிளாத்தில் இப்போ நமக்கு 2 பீசஸ் கிடைக்கும். அந்த 2 பீசஸை யூஸ் பண்ணி நம்மளால் 2 மாஸ்க் க்ரியேட் பண்ண முடியும். இதில் நான் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். அந்த ஒரு கிளாத்தை இப்படி 2ஆக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளாத்தோட ரைட் ஹேண்ட் சைட்லேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கிளாத்தை ஒட்டி ஸ்டிச் பண்ணாதீங்க. ஒரு 1/4 inch கேப் விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் லாங் லைஃப் வரும். ஸ்டிச் பண்ண கிளாத்தை இப்போ உள்பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பினா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி அப்பியரன்ஸ் கிடைக்கும். அதை நல்லா ப்ளேஸ் பண்ணி விட்டுட்டு கீழே இருக்க கேப்பை 2ஆக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போடணும். எந்த த்ரெட்டும் வெளியே விசிபிள் ஆகாத மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்டிச் போட்டுக்கோங்க. எப்பயுமே ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் ரஃப் அடிக்க மறந்துடாதீங்க. அதாவது 2-3 ஸ்டிச்சஸ் போட மறந்துடாதீங்க. ஸ்டிச் பண்ண கிளாத்தில் இப்போ நான் ஃப்ளீட்ஸ் வைக்கிறேன். நான் ஸ்டிச் பண்ணுற மாஸ்க்குக்கு நான் 2 ஃப்ளீட்ஸ் வைக்கிறேன். நீங்கள் 3 ஃப்ளீட்ஸ் கூட வச்சுக்கலாம். இப்போ ஃப்ளீட்ஸை என் கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் போடும்போது ஃப்ளீட்ஸ் நகராமல் பார்த்துக்கோங்க. இப்போது அதோட பேரலல் சைட்லேயும் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்கள் 2 சைடில் இருக்கிற ஃப்ளீட்ஸும் ஒரே ஈக்குவல்லியே ஸ்டேபிளாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம மாஸ்கோட பேஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. மாஸ்கோட ஹேண்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 inch பிரெத்துக்கு 8 inches லென்த்துக்கு இதே மாதிரியே 2 ரோப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது எப்பயுமே ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் ரஃப் அடிக்க மறந்துடாதீங்க. இப்போ ரெடி பண்ண ரோப்ல ஸ்டிச்சஸ் உள்ள போற மாதிரி கிளாத்தை திருப்பி எடுத்துக்கோங்க. நம்ம மாஸ்கோட ஹேண்டில் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாஸ்கோட பேஸ்ல நம்ம ஹேண்டில் ஸ்டிச் பண்ணலாம். நம்ம ஸ்டிச் பண்ண ஹேண்டில் மாஸ்க் பேஸில் வச்சு இதே மாதிரி 2 சைடும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணுற ஹேண்டிலில் ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் 2 சைடும் ரஃப் அடிக்க மறந்துடாதீங்க. ஸ்டிச் பண்ணி முடித்ததும் எக்ஸஸ் த்ரெடெல்லாம் கட் பண்ணிடுங்க. நம்ம ஹோம்மேட் மாஸ்க் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி ஈஸியான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனுக்கு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.